I wanna be the best in the game, invest in my name, check no restraints, I'm obsessed with the pain. I ingest, I retain, assess and I change, possessed by the thought I'll be free one day from society's restraints. Money, clout and fame, a disease, a plague. We all love to hate, have to play the game, have to make a name. All our insecurities are on display. This is war with the enemy. Think. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்த ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வீடுகளில் இருந்து ஆண்டவரே இந்த ஆராதனையில் பங்கேற்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நினைவுறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கல்வாரி இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வீடுகளில் இருந்து இந்த கர்த்தாவே ஆராதனையை செய்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் போதுமானவராயிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் கர்த்தர் எங்களை நேசித்து எங்களை பாதுகாக்கிற தயவுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் தகப்பனே, எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படி எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம், அவருடைய கிருபை எங்களுடைய வீடுகளிலே அதிகமாக இறங்கும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய கர்த்தாவே ஆராதனையில பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாயிருப்பதாக. இப்பொழுதும் நாம் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். நம்முடைய ஆண்டவர் துதிகளில் பிரியப்படுகிறவர், துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். ஆகவே இன்றைக்கு நாம் வீடுகளில் இருந்த வண்ணமாக நம்முடைய தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு அவரை ஆராதிப்போம். இந்த ஆராதனை கீதங்களை பாடும்படியாக நம்முடைய அருமையான பாஸ்டர் ஜான் தினகரன் அவர்கள் இப்பொழுது நம்மை பாடல்களிலே வழிநடத்துவார்கள். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஆமென். சதா காலமும் வீற்றிருக்கிற உன்னதமான கர்த்தர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற உன்னதமான கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் என்றால், நம்மை ஆதரிக்கிறார் என்றால், இந்த முழு உலகத்திலும் பாக்கியவான்களாக நம்மை கர்த்தர் பார்க்கிறார். விலையேற பெற்ற ஜனமாக நம்மை பார்க்கிறார். நிந்தனை நடுவே, போராட்டத்தின் நடுவே வாழுகிற நமக்கு பரலோகத்தின் தேவன் நம்மை விலையேற பெற்றவர்களாய் பார்க்கிறார். நம்முடைய ஆராதனை அவருடைய கரங்கள் ஏந்தி கொள்ளுகிறது. நம்முடைய ஆராதனை அவருடைய இருதயம் கவர்ந்து கொள்ளுகிறது. நாம் செய்கிற ஸ்தோத்திரமும் மகிமையும் நன்றியும் அவருடைய இருதயத்தை குளிர பண்ணி கொண்டே இருக்கிறது. எவ்வளவு உற்சாகமாய் நம்மை அவரை பாட முடியுமோ இந்த காலை நேரத்தில், இந்த மாதத்தின் துவக்கத்தில் அவரை உற்சாக மனதோடு ஆராதித்து பாருங்கள். தேவன் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார், தேவன் எவ்வளவு கிருபை அளித்திருக்கிறார். இன்னும் 1000 தலைமுறைக்கு அவருடைய நன்மைகள் தொடரட்டும். இன்னும் ஏராளமான சந்ததிகள் அவருடைய ரட்சிப்பை பார்க்கட்டும். நாம் நம்முடைய ஆராதனை நிமித்தம் தேசம் ரட்சிக்கப்படட்டும். ஹல்லேலூயா. நாம் மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருக்கிற சுற்றத்தார்கள் ரட்சிக்கப்படட்டும், உறவினர்கள் ரட்சிக்கப்படட்டும். இந்த மாதத்தில் அதற்காகவே இந்த ஆராதனை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனே. துதிக்கிட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவரே. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனே. துதிக்கிட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே
ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனே துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவரே இயேசுவே ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனே துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவரே இயேசுவே ஆலயம் செல்லுவதே ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே என் சபையுடன் உம்மை துதித்திடவே கிருபை ஆராதிக்க வந்தோ யெகோவா தேவனே துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே தீரத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஆராதிக்க அன்பு கூற யெகோவா தேவனே துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவரே இயேசுவே ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனே துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார் எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார் இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார் வாதை நோய் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார் துன்பம் எல்லாம் நீக்கி விட்டிட்டார் வாதை நோய் வந்த போது ஆனந்தம் கொள்ளுவேன் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை ஆனந்த
நன்றி செலுத்துகிறோம். கோடி நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடல் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடல் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உமக்கே மகிமை, உமக்கே புகழ், உமக்கே கனம். இயேசுவே, உமக்கே மகிமை, உமக்கே புகழ், உமக்கே கனம். இயேசுவே, எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை. துதி உமக்கே, கனம் உமக்கே, ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, ஒருவருக்கே. உமக்கே மகிமை, உமக்கே புகழ், உமக்கே கனம். இயேசுவே, உமக்கே மகிமை, உமக்கே புகழ், உமக்கே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாயிருப்பதாக. நாம் இப்பொழுது பயத்தோடு பக்தியோடு ஆண்டவருக்கு மகிமையாக சங்கீதம் 29ஆம் சங்கீதம் நாம் வாசிப்போம். நாம் எல்லாரும் சேர்ந்து 29ஆம் சங்கீதம் 11 வசனங்கள் இருக்கிறது. ஆகவே எல்லா வசனங்களையும் நாம் ஒருமித்து நாம் வாசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 29ஆம் சங்கீதம் 1வது வசனம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள்.
பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது. அவருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சிரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலையை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதோஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபித்திருக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கு ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாயிருப்பதாக. இன்றைக்கும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். நாம் அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். 200 புதிய ஏற்பாடு புஸ்தகத்தில் 286வது பக்கம் நான் வாசிக்கிறேன். கவனமா கேளுங்க. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு விசுவாச கப்பல். பிரசங்கத்தினுடைய தலைப்பை நீங்கள் மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இந்த நல்ல வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசுவாராக. நாம் இருக்கிற இடத்துல 2 நிமிடம் நாம் கண்களை மூடி நம்முடைய ஆண்டவரை அருமை இரட்சகருமாய் இயேசுவை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. எங்கள் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, நம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இன்றைக்கு நாங்கள் வீடுகளிலே உம்மை நாங்கள் உயர்த்தி உம்மை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். தகப்பனே, நீர் எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு இடைபடும். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. பிரசங்க வாக்கியத்துக்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் நீக்கும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்படும்படி செபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசேஷித்த விதமாய் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, இந்த நல்ல மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கப்பல் என்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலருக்கு எழுதின நடவடிக்கையின் புஸ்தகத்தை நான் படிக்கும்போது 27ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் பிரயாணம் பண்ணி போன ஒரு கப்பலை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த கப்பலில 276 பேர் இந்த கப்பலில பயணம் செய்தார்கள் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த கப்பல் ஒரு கடுமையான காற்று அந்த கப்பலின் மேல் மோதின போது அந்த கப்பலில் இருந்தவர்கள் மிகுந்த துயரத்திற்கும் துக்கத்திற்குள்ளவராக மாறினதாக இங்கே நாம் பார்க்கிறோம். அந்த கப்பல் தொடர்ந்து தன்னுடைய இடத்திற்கு போய் சேரக்கூடாத அளவுக்கு ஒரு கடினமான காற்று
அந்த கப்பலை மோதினதாக அந்த அதிகாரத்திலே நாம் இங்கே படிக்கிறோம். ஆனாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கப்பலிலே இருந்தவர்களுக்கு அவன் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக அவர்களை திடப்படுத்தினான் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். திடனற்று போனவர்கள் அந்த கப்பலில் இருந்தார்கள். அவர்களை திடப்படுத்துகிற அப்போஸ்தலனாகிய பவுலை நாம் இங்கே பார்க்கிறோம். அவர்களுக்கு நல்ல திடனான வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்கு இருந்த அந்த பயம், அந்த விதமான ஒரு போராட்டம், அதிலிருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் வண்ணமாக அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்கு திடன் சொன்னான் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த கப்பலிலே ஆவலாக பிரயாணம் பண்ணினவர்கள் கடுங்காற்று அந்த கப்பலை மோதினபடியினால் அவர்கள் செய்வதறியாது திகைத்து தடுமாறி தங்களுடைய பிராணன் அழிந்து விடுமோ என்று சொல்லி அவர்கள் மிகவும் துக்கப்பட்ட வேளையில அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்கு ஆறுதலாக அவர்களுக்கு திடனான வார்த்தைகளை சொல்லி அவர்களை தேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் திடனற்றவர்களாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில திடனற்ற ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறார்கள். ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் அப்படி திடனற்று போகிறவர்களுக்கு நாம் திடன் சொல்லுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இங்கே நாம் பார்க்கிறோம் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்திலே அந்த கப்பலிலே பிரயாணம் பண்ணினவர்கள் பலவிதமான எதிர்பார்ப்போடு பிரயாணம் பண்ணினார்கள். காற்று வீசின போது அவருடைய எதிர்பார்ப்புகள் அவர்கள் அதை இழக்க வேண்டியதாக இருந்தது. தங்களுடைய பிராணன் ஒரு காலம் இந்த கப்பலோடு போய்விடுமோ என்று சொல்லி அந்த கப்பலில் இருந்த எல்லாரும் கலங்கி தவித்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் தேவனுடைய தரிசனத்தை கண்டு அவன் தேவனை தரிசித்து அங்கிருக்கிற எல்லாருக்கும் அவன் திடன் சொன்னான். அந்த கப்பலை குறித்து நாம் இன்னும் கூடுதலாக அறிந்து கொள்ளுவோம். இந்த கப்பலில் இருந்து ஒரு 4 விதமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிரயாணம் பண்ணின அந்த கப்பல் ஒரு கடுமையான காற்றை அது சந்தித்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களிலே சில சூழ்நிலைகளிலே நாமும் சில கஷ்டங்களையும் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் நாம் சந்திக்கிறோம். சில நேரங்களிலே நாம் என்ன செய்வதென்று தெரியாதபடி நாம் குழம்புகிறோம், பயப்படுகிறோம். ஆனாலும் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தேவன் நம்மை ஒருபோதும் அவர் கை, ஏனென்றால் நாம் ஆண்டவர் மேல் உண்மையான அன்பு வைத்திருக்கிறோம். நாம் ஆண்டவருக்கு என்று ஒரு வைராக்கியமானவர்கள் என்பதை ஆண்டவர் அறிவார். ஆண்டவரை எந்த விதத்திலையும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பது நம்முடைய குறிக்கோளாய் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் செய்கிற எந்த காரியத்தையும் நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறதுனால ஆண்டவர் நம்மை விட்டு அவர் ஒருபோதும் விலகி போகவும் மாட்டார், நம்மை அவர் கைவிடவும் மாட்டார். ஆகவே தேவன் மேல உண்மையான அன்பு வைத்திருக்கிற பிள்ளைகள், ஆண்டவர் மேல் உண்மையான பயமும் பக்தியும் உள்ள பிள்ளைகள் ஒருபோதும் ஆண்டவரால் கைவிடப்படுவதில்லை. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்கள் வீடுகளிலே நீங்கள் அமர்ந்து ஒரு கால் நீங்கள் கவலையோடு, அதிக பாரத்தோடு, அதிக மனவேதனையோடு நீங்கள் காணப்படலாம். கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்கள் வீட்டிலே இன்றைக்கு வந்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் நடுவில் நிற்கிறார். கர்த்தர் உங்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் அவர் சந்திப்பார். நாம் இன்றைக்கு 1 தீமோத்தேயு 1:19 நான் வாசித்தது போல விசுவாசமாகிய கப்பலை
சேதப்படுத்தாதிருங்கள் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். இந்த கப்பலை குறித்து ஒரு 4 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கப்பல் என்று சொல்லும்போது அது நம்முடைய வாழ்க்கையை குறிக்கும். கப்பல் என்று சொல்லும்போது அது நம்முடைய குடும்பத்தை குறிக்கும். கப்பல் என்று சொல்லும் பொழுது நம்முடைய பிள்ளைகளை குறிக்கும். கப்பல் என்று சொல்லும் பொழுது அது நம்முடைய தொழிலை குறிக்கும். கப்பல் என்றால் அது நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய தொழில், இவைகளை அது குறிக்கும். ஆகவே இந்த நாட்களில நம்முடைய குடும்பம் ஒரு கப்பலுக்கு ஈடாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கப்பல் சேதப்படாமல் இருக்க வேண்டுமானால் முதலாவது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், விசுவாசத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். கப்பல் உடையாமல் இருக்க வேண்டுமானால் நம்முடைய விசுவாசம் அதிக உறுதியா இருக்க வேண்டும். இன்னைக்கு நீங்கள் அநேகரை பார்ப்பீங்கன்னு சொன்னா, 1 வருடம் சிலருக்கு விசுவாசம் இருக்கும், சிலருக்கு 2 வருடம் விசுவாசம் இருக்கும், சிலருக்கு 3 வருடம் விசுவாசம் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுடைய விசுவாசம் அவங்கள விட்டு போயிடும், அவங்க ஆண்டவர் விட்டு போயிடுவாங்க. ஆனா இன்றைக்கு நீங்க சிலரை பாருங்க, 30 வருடம், 40 வருடம், 50 வருடம் விசுவாசத்துல நிலைநிற்கிறவங்களே நீங்க பார்க்கலாம். எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவர்கள் தேவனுக்கென்று நின்று அவர்கள் விசுவாசத்துல வல்லமையா இருக்கிறதை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். ஆனா சிலருடைய விசுவாசம் 1 வருடம், 2 வருடம், 3 வருடம், அதுக்கு மேல தாக்கு பிடிக்கிறது இல்லை. ஆகவே நம்முடைய விசுவாசம் தேவனுடைய பிள்ளைகளை ஒளிந்து போகக்கூடாது. நம்முடைய விசுவாசம் வளருகிறதா இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் குறைந்து போகிற விசுவாசமா இருக்கக்கூடாது. ஆகவே நான் விசுவாசத்தில் வளருவோம். நீங்க யதார்த்தமா பாத்தீங்கன்னா, ஒரு 10 பேர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல, ஒரு 50 பேர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல சிலர் எப்படி உட்கார்ந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு கையை எடுத்து கன்னத்துக்கு முட்டு கொடுத்து உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க கேட்பாங்க, இந்த கன்னத்துக்கு முட்டு கொடுத்து உட்கார்ந்து இருக்கும் போது ஏன் கப்பல் கவுந்துருச்சா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப கப்பல் கவுந்துட்டதுனாலதான் நீங்க கன்னத்துல முட்டு கொடுத்து உட்கார்ந்து இருக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லி. சிலருக்கு ரொம்ப கவலைகள் அதிகமாகும் போது, வேதனைகள் அதிகமாகும் போது, அவர்கள் பலவிதமா சிந்திக்கும் போது அப்படி கன்னத்துல ஒரு கையை கொடுத்து ஒரு மாதிரி வேதனையோடு அமர்ந்திருப்பாங்க. அவங்கள சரியான விதத்துல கொண்டு வருவதற்கு தான் சிலர் சொல்லுவாங்க, உங்க கப்பல் கவுந்துருச்சா, ஏன் நீங்க கன்னத்துல கையை வச்சு அப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. நம்முடைய விசுவாசம் கவிழ்ந்து போகிற விசுவாசம் அல்ல, ஒளிந்து போகிற விசுவாசமும் அல்ல. வேதத்தை நீங்க நல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு புஸ்தகமா இருந்தாலும் புதிய ஏற்பாடு புஸ்தகமா இருந்தாலும் அங்கே இருக்கிற பரிசுத்தவான்கள் மிகுந்த பாடுகள், மிகுந்த உபத்திரவங்கள், மிகுந்த வேதனைகளை அவர்கள் அனுபவித்தார்கள். பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் எத்தனை பாடுகள், எத்தனை வேதனைகள், எத்தனை பிரச்சனைகள், அவர்கள் எத்தனை உபத்திரவங்களை கடந்து போனார்கள் என்று நாம் அங்கே பார்க்கலாம். அந்த உபத்திரவங்கள், அந்த கஷ்டங்கள், அந்த பிரச்சனைகளை மேற்கொண்டு இருப்பதற்கு அவர்களுக்கு எங்கிருந்து சக்தி கிடைத்தது? அவர்களுக்கு எப்படி அந்த உபத்திரவத்தை அவர்களால் கடந்து போக முடிந்தது என்று நாம் பார்ப்போமானால், தேவன் கொடுத்த விசுவாசத்தினால தான் அந்த எல்லா பாடுகளையும், எல்லா உபத்திரவங்களையும், எல்லா போராட்டங்களையும் அவர்கள் மேற்கொண்டு ஜெயித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் விசுவாசம். விசுவாசத்தை
நாம் ஒருபோதும் இழந்து விடவே கூடாது. ஆரம்ப நாட்களில நான் இன்றைக்கு இந்த ஊழியத்துக்கு வந்து 42 ஆண்டுகளுக்கு மேலாக நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். ஆரம்ப நாட்களில ஒரு சின்ன திண்ணையில என்னுடைய ஊழியத்தை நான் ஆரம்பித்த போது என் மனைவி, என்னுடைய 2 பிள்ளைகள், சின்ன சபை, ஒரு 20 பேர் தான் வந்தாங்க. அப்ப சிலர் என்னிடத்துல கேட்பாங்க, பாஸ்டர் நீங்க சாப்பிட்டீங்களா, பாஸ்டர் நீங்க நல்ல உடை உங்களால் உடுத்த முடியுதா அப்படின்னு கேட்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய 2 பிள்ளைகளும் வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும், ஊழியம் செய்யணும். எங்களுக்கு அந்த நாட்களில வருமானம் இல்லை. அந்த நாட்களில் எங்களுக்கு போதுமான அளவுக்கு வருமானம் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் விசுவாசத்தை கொடுத்தார். அந்த 20, 40, 60, 70, 80, 100 மாறினது. திண்ணையில் ஆரம்பிக்கப்பட்ட சபை இன்றைக்கு சொந்த கட்டடத்துக்குள்ளே வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஒரு ஆராதனை நடத்தி கொண்டிருந்த நாங்கள் இன்றைக்கு 6, 7 ஆராதனைகள் நடத்துகிற அளவுக்கு கர்த்தர் எங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தினார். ஆண்டவர் விசுவாசத்தை கொடுக்கிறவர். உங்கள் கப்பல் சேதமாய் போகாது இருக்க வேண்டுமானால் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு நடக்கிற இந்த காரியங்கள் அதிரியப்படாதீங்க. நீங்க தேவனை முறுமுறுக்காதீங்க, குறை சொல்லாதீங்க. ஆண்டவர் மேல் விசுவாசமாயிருங்க. ஆண்டவர் மேல் உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இந்த கால வேளையில உங்கள் வீடுகளில் இருந்து இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள். உங்கள் கப்பல் சேதமாய் போகாது இருக்க வேண்டுமானா உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் உறுதியா இருங்கள். நீங்க ஆண்டவர் மேல எவ்வளவாய் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்பதை ஆண்டவர் ஒவ்வொரு நேரமும் அவர் பார்த்து கொண்டே இருப்பார். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வருடாந்தரம் ஒரு வருடம் முடியும் போது, அந்த வருடம் ஆரம்பிக்கும் போது எல்லா திருச்சபைகளிலும் வாக்குத்தத்தங்கள் எடுப்பாங்க. அந்த வாக்குத்தத்தங்களை சின்ன சின்ன அட்டையில வசனங்களை பதிவு செய்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அப்படி ஒருவராய் வந்து அந்த வசனத்தை அவர்கள் கையில எடுத்த போது, ஒரு சகோதரன் ஒரு வசனத்தை அவர் கையில எடுத்தார். பாஸ்டர் அந்த வசனத்தை அவர் கையில கொடுத்தார். அதை வாங்கின போது அதை அவர் மேலோட்டமா படிச்சார். அதுல என்ன படிச்சாருன்னு கேட்டீங்கன்னா, நீ அக்கினியில் நடக்கும்போது நீ தண்ணீரை கடக்கும் போதுன்னு இருந்துச்சு. தண்ணீரை கடக்கும் போது, அக்கினியில் நடக்கும் போதுன்னு வருஷ துவக்கத்திலே இப்படி வருதே. வருஷ துவக்கத்திலே தண்ணீரை கடக்கணும், அக்கினியை கடக்கணும்னு வருதே. ஐயோ, நான் எப்படி தண்ணீரை கடப்பேன், எப்படி நான் அந்த அக்கினிக்குள்ள பூந்து நான் வெளியே போவேன்னு சொல்லி அவன் வசனத்தை மேலோட்டமா பார்த்து அந்த வசனத்தை பூரணமா அவன் பார்க்கல. அதுல என்ன எழுதியிருக்கு, ஏசாயா 43 அந்த 2வது வசனம் என்ன சொல்லுது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரள்வதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அப்படித்தான் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. ஐயோ தண்ணின்னு வருதே, ஐயோ அக்கினின்னு வருதே, நான் எப்படி தண்ணியை கடப்பேன், நான் எப்படி அக்கினியை கடப்பேன்னு நீங்க அவிசுவாசப்படாதீங்க. வசனத்தை நல்லா பாருங்க. வசனம் எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடியுதுன்னு பாருங்க. நீங்களா யூகிக்காதீங்க.
ஆகவே நீங்கள் விசுவாசிங்க, தேவனை அதிகமா விசுவாசிங்க. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறது. நீ விசுவாசத்தோடு நீ எதை செய்தாலும் ஆண்டவர் அதை அங்கீகரிப்பார். ஆபிரகாம் விசுவாசித்தான், தேவன் அதை நீதியாய் கண்டார். என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்குள்ள ஒரு நல்ல விசுவாசம் இருக்கு, அதை ஆண்டவர் பார்க்கிறார். இந்த செய்தியை கேட்கிற உனக்குள்ள ஒரு நல்ல விசுவாசம் இருக்கு. அருமையான சகோதரி, இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்குள்ள ஒரு நல்ல விசுவாசம் இருக்கு. உங்களுடைய நல்ல விசுவாசத்தை தேவன் கண்டு அந்த விசுவாசத்தில் நீங்கள் வளருவதற்கு, அந்த விசுவாசத்திலே நீங்கள் பெருகுவதற்கு, அந்த விசுவாசத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு கர்த்தர் இன்றைக்கு நமக்கு முன்னே ஒரு கப்பலை வைக்கிறார். நமக்கு முன்னே ஒரு கப்பல் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கப்பல் சேதப்படாது இருக்க வேண்டுமானால், இந்த கப்பல் கவிழ்ந்து விடாது இருக்க வேண்டுமானால், விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம். விசுவாசத்தை நான் ஒருபோதும் மறுதலிக்க கூடாது. விசுவாசத்தால் தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமான் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த கப்பல் என்று சொல்லும்போது முதலாவது நாம் பார்க்கிற ஒரு காரியம், நாம் அங்கே விசுவாசம் என்றதான ஒன்றை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆகவே உங்கள் விசுவாசத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாயிருப்பதாக. இன்றைக்கு அநேகர் கப்பல் என்று சொல்லும்போது இரண்டாவது நல் மனசாட்சி. 1 தீமோத்தேயு 1:19 நல் மனசாட்சி என்ற அந்த வசனம் ஆரம்பிக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். நல்ல மனசாட்சி இன்றைக்கு நமக்கு தேவை. இன்றைக்கு நல்ல மனசாட்சி நமக்கு தேவை. தப்பான எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. தவறான சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இன்றைக்கு அநேகர் தவறான எண்ணங்கள், அநேகருடைய எண்ணங்களில தவறான எண்ணங்கள் இருக்கிறது. தவறாகவே அநேகர் சிந்திக்கிறார்கள். காரணம், நல்ல மனசாட்சி இல்லை. ஆண்டவர் நல்ல மனசாட்சியை விரும்புகிறார். கப்பல் என்று சொல்லும்போது நல்ல மனசாட்சி அது ரொம்ப அவசியம். நல்ல மனசாட்சி உள்ளவர்களை நாம் எப்படி அறிந்து கொள்வது? நல்ல மனசாட்சி இவருக்கு இருக்கு அப்படின்னு ஒருவரை பார்த்து நாம் சொல்வோமானால், அவருக்குள்ளே ஒரு நல்ல மனசாட்சி இருக்கிறது என்பதை நாம் எப்படி அறிவோம் என்று சொன்னால், அவருக்குள்ளே கர்த்தர் அனுப்புகிற ஒரு உணர்வு இருக்கும். நல்ல ஒரு உணர்வு எந்த தேவ பிள்ளைக்குள் இருக்கிறதோ அவர்கள் நல்ல மனசாட்சி உடையவர்கள். சிலர் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது சாதாரணமா ஜெபம் பண்றது நீங்க பார்க்கலாம். ஆனா சிலர் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்ன உடனேயே அவங்க முழங்கால நின்று ஜெபிக்கிறாங்க, அழுது ஜெபம் பண்றாங்க. ஏன்? அந்த முழங்கால் போடணும்னு யார் சொன்னது? அழுகணும்னு யார் சொன்னது? மற்றவங்களுக்கு சாதாரணமா உட்கார்ந்து ஜெபம் பண்ணும்போது இவங்க ஏன் முழங்கால நின்று ஜெபம் பண்றாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த உணர்வு. சிலர் திடீர்னு உபவாசம் போடுவாங்க. நான் 3 நாள் உபவாசம் இருக்க போறேன், நான் 7 நாள் உபவாசம் இருக்க போறேன், நான் 21 நாள் உபவாசம் இருக்க போறேன், என் ஆண்டவரை தரிசிக்கணும், ஆண்டவரோட பேசணும், ஆண்டவரிடத்துல இருந்து நான் நிறைய உதவி பெறணும், கர்த்தருக்கு எனக்கு ஒரு இடைவெளி வரக்கூடாதுன்னு சொல்லி திடீர்னு ஒரு உணர்வு வரும். அவங்க திடீர்னு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஏன் இதெல்லாம் செய்யறாங்க? நல்ல மனசாட்சி. சிலர் ஊழியத்தை விட்டு போயிடுவாங்க, கெட்ட மனசாட்சி. நல்ல மனசாட்சி உள்ளவர்கள் கடைசி வரையிலும் ஊழியத்திலே நிலை நிற்பார்.
கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன் அல்ல. மனசாட்சியில அவர்கள் உண்மை இல்லாதவர்களாய் இருக்கும் பொழுது இந்த மகத்துவமான இந்த கனமான ஊழியத்தை கூட அவர்கள் அற்பமாக எண்ணி இதை விட்டு விடுவார்கள். கடந்த 2 மாதமாக பிரசங்கமே பண்ண முடியலன்னு சொல்லி கைகால் உடைஞ்சது போல கடந்தேன். ஆனாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். தொடர்ந்து வேதத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டே இருந்தேன். பரமபிதாவை நோக்கி நான் ஜெபம் பண்ணின போது இயேசு கிறிஸ்து அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தவர் பெரிய கிருபை இன்றைக்கு மீண்டுமாக தேவனுடைய ஆலயத்தில தேவனுடைய பலிபீடத்தில நின்று நான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு ஆண்டவர் செய்த பெரிய ஒரு கிருபை, உணர்வை தேவன் கட்டளையிட்டார். இன்றைக்கு நல்ல உணர்வு உங்களுக்கு வேணும். இன்னைக்கு அநேகர் தங்களுடைய மனைவிய எந்த விதத்திலையும் மனைவியினுடைய மனம் புண்படாம, மனைவிக்கு எந்த விதத்திலையும் துரோகம் பண்ணாம, மனைவிய சரியான விதத்தில் அனுசரிச்சு அன்பு பாராட்டி மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பணிவிடைகளை செய்து மனைவிய சந்தோஷப்படுத்தி வாழ்கிற கணவன்மார்களை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். மனைவியை எதுக்கெடுத்தாலும் திட்டி, மனைவிய வேதனைப்படுத்தி, மனைவிய துன்பப்படுத்துகிற ஆட்களையும் நம்ம பார்க்கிறோம். ஏன்? நல்ல மனசாட்சி இல்லாத கணவன்மார்கள். நல்ல மனசாட்சி இன்றைக்கு அநேகருக்கிட இல்ல. பிசாசு இந்த கடைசி காலத்துல நல் மனசாட்சியை உடைப்பான், நல் மனசாட்சியை கெடுப்பான். நல்ல மனசாட்சியோடு வாழ்கிறவர்களை அவன் மோசப்படுத்துவான். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின அந்த நிருபத்துல 1:19 நாம் படிக்கிறோம், நல் மனசாட்சியின் உடன்படிக்கை விசுவாசமாகிய கப்பலை அவர்கள் சேதப்படுத்தினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனசாட்சி ரொம்ப முக்கியம். நம்முடைய மனசாட்சி நமக்குள்ளே உண்மை உள்ளதா இருக்குமானால் நமக்குள்ளே ஒரு உணர்வு இருக்கும். மற்றவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. மற்றவங்க எல்லாரும் அவங்கவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா நல்ல மனசாட்சி உள்ளவர்கள் கர்த்தருக்காக எதை செய்யலாம், கர்த்தருக்காக எந்த தியாகம் செய்யலாம், கர்த்தருக்காக எப்படி நம்மை அர்ப்பணிக்கலாம், கர்த்தரை எப்படி சந்தோஷப்படுத்தலாம், கர்த்தருக்கு பிரியமானதை எப்படி செய்யலாம் என்று அநேக பரிசுத்தவான்கள் இன்றைக்கும் தேவனுடைய பாதத்தில் நிற்கிறதை பார்க்கிறோம். நல்ல மனசாட்சி இழந்தவர்கள் இன்றைக்கு தேவனுக்கு அந்நியனாய் போயிருக்கிறதை பார்க்கிறோம். எவ்வளோ ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம் எல்லாம் அவங்கள்ட்ட இல்ல. எத்தனை ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தாரு, இன்னும் எவ்வளவு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க நல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இன்னும் மிகுதி, இன்னும் மிகுதி, இன்னும் மிகுதியாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நல்ல மனசாட்சி இருந்தார். நல்ல மனசாட்சி உனக்குள்ளே இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்னவென்றால் உணர்வுள்ள மனிதன். உணர்வுள்ள மனிதன். அந்த உணர்வு தான் இன்னைக்கு நம்மை மேன்மைப்படுத்தும். நல்ல உணர்வு நமக்குள்ள இருக்கணும். வேதத்தை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், உபவாசிக்கணும், முழங்கால நிக்கணும், ஆண்டவரை கைத்தட்டி பாடணும், துதிக்கணும், என்ன கஷ்டம் வந்தாலும் அதை சகிக்கணும். நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த அழைப்பை நான் விடக்கூடாது என்று சொல்லி நம்முடைய மனசாட்சியை நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். என்னுடைய ஆலயத்துல நான் அடிக்கடி ஆலயத்தை நடத்தி கொண்டிருக்கும் போது விசுவாசிகளை பார்த்து நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. அது என்னவென்றால் நான் சொல்லுவேன், நம்மை ஆண்டவர் இதுவரைக்கும் அற்புதமா நடத்தி வருகிறார், நம்மை ஆண்டவர் போஷிக்கிறார்,
சகல ஆபத்துகளுக்கும், வியாதிகளுக்கும், விக்கனங்களுக்கும், போராட்டங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும் தேவன் தம்மை தப்புவிக்கிறார். அந்த தெய்வத்தை, அந்த ராஜாதி ராஜாவை, அந்த சர்வ வல்லமுள்ள கர்த்தரை, நம்முடைய பிதாவாகிய தேவனை நாம் முகங்குப்புற விழுந்து நாம் சாஷ்டாங்கமாய் அவரை பணிந்து கொள்வோம் என்று நான் சொன்னபோது, கோயிலுக்குள்ள இருக்கிற அத்தனை பேரும் ஒரு சில நிமிடங்களுக்குள்ளே எல்லாரும் முகங்குப்புற விழுந்து அவர்கள் தொழுது கொண்ட காட்சி இன்னைக்கு என் கண்ணுக்கு முன்னே இருக்கிறது. நான் ஏன் அப்படி சொன்னேன்? எல்லாரும் கீழே விழுங்க, தொழுது கொள்ளுங்க ஆண்டவரே என்று நான் சொல்வதற்கு காரணம் ஒரு நல்ல மனசாட்சி, ஒரு உணர்வு, நல்ல உணர்வு. கர்த்தருக்காக புது புது திட்டங்கள், புது புது தீர்மானங்கள், புதிய விதத்துல ஆண்டவருக்காக எதையாவது செய்வதற்கு நம்மை ஆயத்தம் பண்ணுகிற நிலைகள், இவைகள் தான் நல்ல மனசாட்சி. நல்ல மனசாட்சி அது அவசியம். கப்பல் சேதப்படாது இருக்க வேண்டுமானால், அது அலக்களிக்கப்படாது இருக்க வேண்டுமானால், கப்பல் மூழ்கி விடாது இருக்க வேண்டுமானால், உங்கள் கப்பலை நல் மனசாட்சியோடு நடத்துங்கள். உணர்வுள்ள மனிதனாய் இருங்கள். நல்ல உணர்வு உங்களுக்கு வேணும். உங்களுக்கு நீங்க செய்யறது எல்லாமே நல்லா தான் தெரியும். உங்கள்கிட்ட ஒரு நீதி இருக்கும். ஆனா மனித நீதி தேவனுடைய நீதியை வெளிப்படுத்தார். மனிதனுடைய நீதி தேவனுடைய நீதியை வெளிப்படுத்தாது. மனிதனுடைய நீதி எல்லாம் அழுக்கும் கந்தையுமா இருக்கிறது. அப்படிதான் சொல்லியிருக்கு. நன்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நல்ல மனசாட்சி நமக்கு அவசியம். முதலாவது சொன்னேன், கப்பல் சேதப்படாமல், கப்பல் முழுகாமல், கப்பல் தன் கரைக்கு போய் சேர வேண்டுமானால் விசுவாசம் அவசியம். இரண்டாவது, நல்ல மனசாட்சி அவசியம். இந்த நல்ல மனசாட்சியை தான் நம்ம ரொம்ப பாதுகாத்து கொள்ளணும். கடவுள் நம்மளை எப்படி உண்டாக்குனாரு? 6ஆம் நாளில மனுஷனை தேவன் உண்டாக்கினார். ஆண்டவர் மனுஷன் எப்படி உண்டாக்குனாரு? அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி நம்மளை உண்டாக்குனார். ஒரு பறவை போல, ஒரு மிருகத்தை போல, அல்லது வேறு வேறு ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளை ஆண்டவர் படைக்கல. அவருடைய சாயல், அவருடைய ரூபத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஏன்? நல்ல மனசாட்சியோடு வாழ, நல்ல உணர்வு நமக்கு இருக்க. அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி ஆண்டவர் நம்மை உண்டாக்கினார். முதல் மனிதன் ஆதாம், ஏவாளை ஆண்டவர் மண்ணினாலே அந்த ஆதாமை உருவாக்கும் பொழுது, அவனை ஆண்டவர் உருவாக்கும் பொழுது தன்னுடைய சாயலையும் தன்னுடைய ரூபத்தையும் கொடுத்துதான் அவனை ஆண்டவர் உருவாக்கினார். அவன் ஜீவாத்மாவாக மாறினான். சாத்தானுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து தேவனை புறக்கணித்து தேவனுக்கு எதிர்த்து நின்ற போது ஆண்டவர் அந்த தோட்டத்தை விட்டு அந்த மனிதனையும் மனுஷையும் ஆண்டவர் விரட்டி அந்த தோட்டத்தை ஆண்டவர் சுடரொளி பட்டயத்தினால் அதை ஆண்டவர் மூடினார். அந்த ஏதேன் தோட்டத்துக்கு போகிற வழி மூடப்பட்டது. அந்த வழி அடைப்பட்டது. உன் வாழ்க்கையில அநேக வழிகள் அடையப்பட்டு கொண்டு வரலாம். பல வழிகள் உனக்கு அடைப்பட்டு வரலாம். ஐயோ, என்ன வழியில நான் போவேன், என்ன வழியில நான் செல்லுவேன், எனக்கு வழி தெரியலேன்னு நீ நினைக்கலாம். ஆனால் நல்ல மனசாட்சி
நல்ல உணர்வு இருக்குமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே வழி, என் வழியாய் பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லுகிறார். இயேசுவே உனக்கு வழி. அந்த வழி ஒரு நாள் உனக்கு அடைக்கப்படாது. அந்த வழி மரணத்தின் வழி அல்ல, அது ஜீவனுள்ள வழி. அந்த வழி உன்னை ஆசீர்வதிக்கிற வழி, உன்னை உயர்த்துகிற ஒரு வழி. அந்த வழியாய் பிரவேசித்தவர்கள் ஒருவரும் கெட்டு போனதில்லை, ஒருவரும் விழுந்து போனதில்லை, ஒருவரும் சீர்கெட்டதில்லை. அந்த வழியாய் போனவர்கள் இன்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இப்படி அநேக காரியங்களை ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். உங்களுடைய மனசாட்சியை ரொம்ப பாதுகாத்து, மனசாட்சியில நான் ஏற்கனவே சொன்னது போல தப்பான எண்ணங்களை வைக்காதீங்க. தவறான எண்ணங்கள் உங்களுக்கு வேண்டாம், தவறான சிந்தனைகள் உங்களுக்கு வேண்டாம். சிறு பிள்ளை போல் நீங்கள் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று ஆண்டு சொன்னார். ஆகவே நம்முடைய மனசாட்சி நல்ல மனசாட்சியா இருக்கு. அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். கப்பல் சேதப்படாது இருக்க வேண்டுமானால் மூணாவது அங்கே நாம் பார்க்கிறோம் நம்பிக்கை. அந்த கப்பல்ல 276 பேர் இருந்தாங்க. மொத்தம் அந்த கப்பல்ல பிரயாணம் பண்ணவங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்துல கப்பல்ல பிரயாணம் பண்ணவங்க மொத்தம் 276 பேரு. அந்த 276 பேரும் அந்த கப்பல் போயிட்டே இருக்கும் பொழுது கடுமையான ஒரு காற்று வந்து அந்த கப்பலை மோதுது. கப்பல்ல இருக்கிற சரக்கெல்லாம் தூக்கி கீழே போடுறாங்க. ரொம்ப நாள் சாப்பிடவே இல்லையா அந்த கப்பல்ல, அவங்க சாப்பிடாம பட்னியா கடந்து இருக்கிறாங்க. பிராணன் தப்புமாங்கிற நிலைமை அவங்களுக்கு. கரை சேருவோமா, இந்த கப்பலோடு நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிருமா என்ற நிலைமை தான் அவங்களுக்கு. ஆனாலும் அவங்க நம்பிக்கை எதன் மேல் வைத்திருந்தாங்கன்னு பார்த்தா, அங்க அவங்களுடைய நம்பிக்கையை நம்ம இங்க பார்க்கிறோம். மாலுமி மேலதான் நம்பிக்கை வச்சிருந்தாங்க. கப்பலை செலுத்துகிற மாலுமியை நம்பி அவர் கொடுத்த ஆலோசனையின்படி தான் செஞ்சாங்க. ஆனா கப்பல் அதிக காற்றினுடைய சீற்றத்தை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. உன்னுடைய நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறது? இன்னைக்கு அநேகர் ஆண்டவர் மேல் வைக்க வேண்டிய நம்பிக்கைய ஒரு மனுஷன் மேல கொண்டு போய் வைக்கிறாங்க. அவங்க அப்போஸ்தலனாகிய பவுலை தவிர எல்லாருடைய நம்பிக்கை கப்பல், இரண்டாவது அந்த மாலுமி, அதுதான் அவங்களுடைய நம்பிக்கை. இன்றைக்கு நீங்க ஆண்டவரை எந்த அளவுக்கு நீங்க நம்புறீங்க? அவரை நம்பி நீங்க வாழ்றீங்களா? அவரை நம்பி உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்குதா? அவரை நம்பி நீங்க என்னென்ன விதமான பாதுகாப்பு, ஆசீர்வாதத்தை, கிருபையை பெறீங்கிறதுக்கு நீங்க சாட்சியா இருக்கணும். ஆண்டவர் மேல அசாதாரணமான நம்பிக்கை நான் வைக்கணும். தேவன் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்கிறத நான் வெளிப்படுத்த வேண்டிய நேரம் இந்த நேரம் தான். இந்த காலகட்டம், இந்த சூழ்நிலை, தேவன் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு என்பதை வெளியரங்கமாக்கி காட்டுவதற்கு தான் ஆண்டவர் இந்த சோதனையின் காலத்தை நமக்கு நியமித்திருக்கிறார். சில சோதனையின் ஊடாக நாம் நடந்து போகிறோம். சில கஷ்டமான சூழ்நிலைகளுக்கு நடுவில் நாம் நடந்து போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில பாடுகள், வேதனைகள், இவைகள் ஊடாக நாம் நடந்து போகும்போது ஐயோ யாருடைய உதவியும் நமக்கு இருக்காதா? எல்லாரும் நம்மளை கைவிட்டுருவாங்களா? நம்ம என்ன செய்ய போறோம், ஏன் செய்ய போறோம் அப்படிலாம் பயப்படாதீங்க. தாயின் கருவில உருவாகும் முன்னே என்னை தெரிந்து கொண்ட தெய்வம், நீ பிறக்கும் பொழுதே
உன்னை இப்படித்தான் நீ இருப்ப, இப்படித்தான் நீ வளருவ, நீ இப்படித்தான் வாழ்வ, நீ இப்படி இருந்து நீ தேவனை மகிமைப்படுத்துவேன்னு சொல்லி ஒரு பிளான், ஒரு திட்டத்தை உன் மேல கர்த்தர் வைத்திருக்க. அதை யாராலும் மாற்ற முடியாது. நீ ஆண்டவருக்கு பிரியமானவன், நீ ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிறவன். ஆகவே ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம், அவர் மேல் நீ நம்பிக்கையா இரு. அவர் மேல் உன்னுடைய நம்பிக்கை உறுதியா இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஐயோ, இந்த மாசம் எப்படி ஆண்டவர் நடத்துவாரோ, இந்த மாசம் என்ன நடக்க போதோ, என்ன சம்பவிக்க போதோ தெரியலன்னு பயப்படாதீங்க. பிறந்ததுல இருந்து இதுவரைக்கும் நடத்திட்டு வந்துட்டார். இதுவரைக்கும் நடத்திட்டு வந்துட்டார். இந்த வருடம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 4 மாசம் நம்மளை நடத்திட்டு வந்துட்டார். இந்த மாதமும் நம்மளை ஆண்டவர் நடத்துவார். பசியினால வருந்த விட மாட்டார். தாகத்தினால நீங்க தவிக்க விட மாட்டாரு. குளிருக்கு போர்வை இல்லைங்கிற நிலைமை உங்களுக்கு வராது. வியாதிகளை உங்களை கண்டவர் போட்டு விட மாட்டார். உங்க ஆயுசு காலம் குறைஞ்சு போகாது. பூரணமான ஆயுசு காலத்தை உங்களுக்கு தருவார். 90 வயசு 100 வயது வரைக்கும் நீங்க வாழ்வீங்க. உங்களுடைய ஆயுசு காலங்களை கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுவார். நீங்க மரண பயத்தோடு இருக்காதீங்க. செத்துருவோமோன்னு சொல்லி நினைக்காதீங்க. நீங்க கர்த்தருக்கு நல்லவங்களா இருக்கிறதுனால, நீங்க உண்மையா ஆண்டவரை நேசிக்கிறதுனால, இன்றைக்கு இந்த வீடுகளில் உட்கார்ந்து இந்த வசனத்தை இவ்வளவு பொறுமையா நீங்க கேட்கறதுனால, உங்க கண்ணுல வர்ற அந்த கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். உங்களுடைய மனசுல நீங்க நினைக்கிற நல்ல காரியங்களை கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் ஆண்டவர் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காட்டுவேன். நீடித்த நாட்களால் அவனை நான் திருப்தியாக்குவேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பரிசுத்தவான்கள் பூரண வயசு வரைக்கும் இருந்துதான் அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிருக்கிறார். அற்ப ஆயுசுல ஆண்டவர் யாரையும் கொல்ல மாட்டார். ஒரு கால் மரண பயத்தோடு இருக்கிற சகோதரா சகோதரி, மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது. மரணமே உன் கூரை எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொன்ன தேவன் அந்த கூரை உடைத்தார். உனக்கு தீர்க்க ஆயுளை கர்த்தர் கட்டளையிடுவார். உனக்கு ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். தேவன் மேல் நம்பிக்கையாயிரு, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. உன் குடும்பத்தை கர்த்தர் கைவிட மாட்டார். உன் பிள்ளைகளை கர்த்தர் கைவிட மாட்டார். உன்னுடைய எதிர்பார்ப்பை தேவன் வெற்றியாய் மாற்றுவார். உனக்கு ஒரு ஜெய கம்பீரம் வரும். உனக்கு ஒரு நன்மை வரும். நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் ஆண்டவர் கிரியை செய்வார். நம்பிக்கையோடு இருங்க. கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் விசுவாசமாகிய கப்பல், அந்த கப்பல் கவிழ்ந்து விடாதபடி, அந்த கப்பல் தன் கரைக்கு போய் சேர வேண்டுமானால் கடைசியாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம், கப்பல்ல 276 பேர் இருந்தாங்க. ஒருத்தருக்கு கூட கர்த்தருடைய சத்தம் கேட்கல. ஆனா அப்போஸ்தலனாகிய அந்த பவுலுக்கு மாத்திரம்தான் கர்த்தருடைய சத்தம் கேட்டுச்சு. உங்க வீட்டுல 5 பேர் இருக்கலாம், உங்க வீட்டுல 10 பேர் நீங்க இருக்கலாம். யார் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறாங்களோ அவங்களாலதான் அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம். எங்க வீட்டுல நாங்க 15 பேர் இருக்கிறோம், எங்க வீட்டுல 5 பேர் இருக்கிறோம், எங்க வீட்டுல 8 பேர் இருக்கிறோம். நல்லது. யார் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறா? அந்த ஆள் யாரு? கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு ஆள் அந்த வீட்டுல இருந்தா அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம், அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், அவர்களுடைய உடைமைகளுக்கு ஆசீர்வாதம்.
276 பேரு இந்த கப்பல்ல இருந்தாலும் கர்த்தர் ஒரு மனுஷனோடு வந்து பேசுகிறார். ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். பவுலே பவுலே, கப்பல்ல சில சேதங்கள் வரும், ஆனா உயிர் சேதம் வராது. உங்கள் பிராணனுக்கு அழிவு வராது. அதுதான் பவுல் சொல்லுகிறான். நான் ஆட்கொண்டவரும் நான் ஆராதிக்கிறவருமா இருக்கிற தேவன், என்னை ஆட்கொண்டவரும் நான் ஆராதிக்கிற தேவன், என்னை ஆட்கொண்டவர், நான் ஆராதிக்கிறவர் தரிசனமாகி என்னோடு கூட பேசினார். கப்பல்ல சில சேதங்கள் வரும், ஆனா பிராண சேதனம் வராது. யாருக்கும் உயிருக்கு போராட்டம் வராது. கவலைப்படாதிருங்க, தைரியமா இருங்க. உங்க வீட்டுல எத்தனை பேர் இருந்தாலும் நல்லது, ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற ஒருத்தர் அந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். அதான் முக்கியம். தேவ சத்தத்தை கேட்கிற ஒருத்தர் அங்க இருக்கணும். தேவ சத்தத்தை நீங்கள் கேட்டால் கடவுள் உங்க வீட்டை ஆசீர்வதிப்பார். கடவுளுடைய சத்தத்தை நீங்க கேட்டால் கடவுள் உங்களை உயர்த்துவார். நான் வாசித்த 29ஆம் சங்கீதம், வாசித்த 29ஆம் சங்கீதம், கர்த்தருடைய சத்தத்தை குறித்த அந்த 29ஆம் சங்கீதத்தை நீங்க சும்மா இருக்கும்போது படிச்சு பாருங்க. அங்கே வசனம் சொல்லுது, சங்கீதம் 29:9 சொல்லுது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற பெண்மான்கள் ஈனும்படி கர்த்தர் செய்வார். பெண்மான்கள், பெண்களுக்கு நல்ல பிரசவமாகும், நல்ல குழந்தைகள் தரிக்கும், நல்ல ஒரு ஆண் மகனை ஆண்டவர் தருவார். நீ விரும்புகிறது போலவே ஒரு அழகான ஆண் மகனை கொடுப்பார். பெண்மான்கள் ஈடுபடி செய்வார். நான் நினைக்கிறேன் மனிதர்கள்ல தான் நிறைய பேரு ஐயோ எனக்கு குழந்தை இல்லையே குழந்தை இல்லையே என்று நினைத்து, கல்யாணம் ஆகி இவ்வளவு வருஷம் ஆகி எனக்கு குழந்தை இல்லையே நினைச்சு எத்தனையோ பெண்கள் வேதனைப்படுறான். வேதத்துல நம்ம பார்க்கும்போது யாக்கோபுக்கு 4 மனைவிகள் இருந்தாங்க, 12 பிள்ளைகள் பிறந்தாங்க. அந்த யாக்கோபு லேயாள், ராகேல், அவங்க வேலைக்காரிகள் 2 பேரு. லேயாளுக்கு பிள்ளை பிறந்துகிட்டே இருக்கு, வேலைக்காரிகளுக்கு பிள்ளை பிறகுது. ராகேலுக்கு குழந்தை பிறக்கல. ராகேல் அந்த பொம்பளை பிள்ளைக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும், எவ்வளவு மன வேதனையா இருந்திருக்கும். ஆனாலும் ராகேல், கர்த்தர் ராகேலுக்கு இரக்கம் பாராட்டி அவளையும் பிள்ளைகளை பெற்றெடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். கர்த்தருடைய சத்தத்தை யாக்கோபு கேட்டதினால எல்லாருக்கும் குழந்தை இருந்தது, ராகேலுக்கு குழந்தை இல்ல. கர்த்தருடைய சத்தத்தை தொடர்ந்து யாக்கோபு கேட்டுக்கொண்டே இருந்ததினால் ராகேல் கர்ப்பம் தரித்தாள். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டா எதெல்லாம் வாழ்க்கையில இல்லையோ அதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். அடைப்பட்ட வாசலை திறப்பார். உன் வாழ்க்கையில உச்சிதங்களை தேவன் தருவார், கிருபைகளை தேவன் தருவார், ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். ஆகவே தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கப்பல் என்று நான் உங்களுக்கு பிரசங்கத்துக்கு தலைப்பு கொடுத்தேன். இது விசுவாசமாகிய கப்பல். இந்த கப்பல் ஆசீர்வாதமான கப்பலாய் மாற வேண்டுமானால், கப்பல்னு சொன்னா குடும்பம், பிள்ளைங்க, தொழில், நாம் தான் கப்பல். அந்த கப்பலுக்கு தேவையான 4 காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். 1 விசுவாசம், 2 நல்மனசாட்சி, 3 நம்பிக்கை, 4
தேவனுடைய சத்தம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் விசுவாசமாகிய கப்பல் சேதப்படாதபடி, உங்கள் விசுவாசமாகிய கப்பல் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், கேட்ட இந்த நல்ல வார்த்தையின்படி நீங்கள் இந்த நாட்களில் ஆண்டவரிடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வாராக. நாம் எல்லாரும் தயவு செய்து இருக்கிற இடங்களில முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்க. இல்லாவிட்டால் இருக்கிற இடத்துல கண்ணை மூடுங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் இறங்கி வந்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நம் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு நம் நடுவில் அவர் பிரசன்னராய் இருக்கிறார். இப்பொழுது அடியான் ஜெபம் பண்ணும்போது உங்கள் மேல் அபிஷேகம் இறங்கும். நீங்க உங்க வாயை அடக்காம அந்நிய பாஷை பேசி ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீங்க இழந்துடாம நீங்க அதை பெற்றுக்கொள்ளுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் விசுவாசத்தை விட்டுறாதீங்க. நல் மனசாட்சியை விடாதீங்க. நம்பிக்கையை விடாதீங்க. தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சத்தத்தை கேளுங்க. ஒவ்வொரு நாளும் அவர் சத்தத்தை கேட்டு பழகுங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்காத அநேக ஆசீர்வாதங்கள், அநேக நன்மைகள் உங்களை வந்து அடையும். நம்ம எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. உங்கள் வாய் திறந்து தேவனை ஸ்தோத்திரிங்க. கர்த்தர் உங்களோடு இப்பொழுது இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். தேவனுடைய வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய அபிஷேகங்கள் மேல் இறங்குகிறது. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை தொடுகிறார். இன்றைக்கு உங்களை ஆண்டவர் தொடுகிறார். உங்களுக்கு ஆண்டவர் நல்ல காரியங்களை செய்வார். உங்களை ஆண்டவர் அற்புதமாய் வழிநடத்துவார். உங்களை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு திட்டத்தோடு ஆண்டவர் உங்களை இந்த இடங்களிலே வைத்திருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்கிற அநேகரை எழுப்புவார். உங்களுக்கு நன்மை செய்கிறவர்கள் அநேகர் எழுப்புவார்கள். உங்களுக்கு தீங்கு செய்கிறவர்கள் ஒருவரும் இருக்க மாட்டார்கள். உங்களுக்கு அநேக புதிய வழிகள் திறக்கும். புதிய ஆசீர்வாதம் இறங்கும். உங்கள் உடம்புல இருக்கிற பலவீனங்கள் மாறும். நோய்கள் நீங்கும். புது தைரியம், புது பலன், புது கிருபை, புது ஆசீர்வாதம் உங்க மேல இறங்கும். இனி நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்கள் நடுவில் ஆண்டவர் நிக்கிறதை நீங்க பார்ப்பீங்க. உங்களுக்குள்ளே ஒரு நல்ல உணர்வை தேவன் உண்டாக்கி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். உங்கள் எல்லார் மேலும் கல்வாரி இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். உங்க மேலே ஆண்டவருடைய வல்லமை அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு வாரமும் 8 மணியிலிருந்து 9 மணி வரையிலும் இந்த நல்ல ஆராதனையில பங்கெடுப்போம். தொடர்ந்து இந்த ஆராதனையில நம்மை ஒப்பு கொடுப்போம். பெரிய காரியங்களை நம்முடைய தேசத்துக்கும், பெரிய காரியங்களை நம்முடைய தேசத்து மக்களுக்கும், தேவனை அண்டிக் கொள்கிற எல்லா மக்களுக்கும் அவர் நன்மையானதை செய்வாராக. எல்லா கணமும் மகிமை துதியும் ஸ்தோத்திரமும் அவர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு நிமித்தம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த வார்த்தையை சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலமும் நம்மோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.